சின்ன மருமகள் அப்கமிங் எபிசோடில் இங்கே தமிழ்ச்செல்வி இப்போ பிரச்சாரத்தில் ரொம்ப தீவிரமாக வேலை பார்த்துட்ருக்காங்க. ஒரு பக்கம் இங்கே சாவித்திரி தாமரையும் தமிழ்ச்செல்விக்கு தேவையில்லாத கருப்பம் கலைக்கிற மருந்து கொடுத்துட்டாங்க. ஆனால் அந்த மருந்து தமிழ்ச்செல்வியை அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாக அஃபெக்ட் பண்ணவே இல்லை. அதனால் இங்கே சாவித்திரிக்கும் தாமரைக்கும் ரொம்ப பயமாக இருக்குது. ஏம்மா, நாம் கொடுத்த மருந்து மதியம் ஆயிடுச்சு, இன்னமும் அவளுக்கு எதுவுமே ஆகலையேம்மா. அவளை பாருங்கள், டிவிலலாம் காட்டுறாங்க, நல்லா தான் பிரச்சனை பண்ணுறா. அப்போது அந்த மருந்து வேலை செய்யலையாம்மா, இல்லை மருந்து எதுவும் மாற்றி கொடுத்துட்டீங்களா நீங்கள் அப்படின்னு இங்கே தாமரை கேட்க சாவித்திரி சொல்கிறாங்க. அடி போடி கூறுகெட்டவளே, அந்த மருத்துவ வச்சு அன்னைக்கு இந்த மருந்து தாண்டி கொடுத்தா. அவள்கிட்ட அவ்வளோ தூரத்தை கேட்டேன். கேட்டப்போ சொன்னான், யானைக்கு இந்த மருந்தை கொடுத்தாலும் அதோட கரு கலைஞ்சிரும்னு சொன்னான். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான மாத்திரையாம். அப்படி இருக்கும்போது எப்படிடி அது கலையாமல் இருக்க வாய்ப்பு இருக்கும்? ஸோ கண்டிப்பாக இந்நேரம் கலைஞ்சிருக்கணும். ஆனால் அங்கே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது ஒன்றும் புரியலையே அப்படிங்கிற மாதிரி இங்கே சாவித்திரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவள் ஒன்றும் கர்ப்பம் தரிச்சதுலேருந்து ஒன்றும் ஸ்ட்ரென்த்தாவோ ஹெல்த்தியாவோ சாப்பிட்டு குழந்தைய ஒன்றும் ஆரோக்கியமாக வச்சுக்கலையே. குழந்தை உருவாயிருக்கு, அவ்வளோதான். அதுங்க அதை பற்றி கண்டுக்கவே இல்லை. அப்படிங்கும்போது அதெல்லாம் நான் கலைஞ்சிருக்கும் தாமரை, நீ வேணா பாரு அப்படிங்கிறாங்க. இப்படி இங்கே ஒரு பக்கம் சாவித்திரியும் தாமரையும் எப்படி தமிழ்ச்செல்வி கர்ப்பம் கலையும்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. ஆனால் மதியத்துக்கு மேலே வரைக்கும் கூட டிவியில் நல்லாவே தமிழ்ச்செல்வி பிரச்சாரம் பண்ணுற வீடியோ ஓடுது. அதை பார்த்துட்டு இங்கே சாவித்திரிக்கும் தாமரைக்கும் ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. சரி, நம்ம வாங்கிட்டு வந்தாலும் ஒரு மருத்துவச்சி, அவள்கிட்டே போயிட்டு இதுமாதிரி சொல்லி கேட்டு பார்ப்போம், இன்னும் நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கத்துலேருந்து நம்மளுடைய சாவித்திரியும் தாமரை கிளம்பி போகிறாங்க. இன்னொரு பக்கம் செல்லப்பாண்டி ஊரில் தாமரை தமிழ்ச்செல்வி பிரச்சனை பண்ணுறதை பார்த்துட்டு நேராக வீட்டுக்கு ஓடி வராரு நம்ம செல்லப்பாண்டி. ஓடி வந்த செல்லப்பாண்டி வசந்திக்கிட்டேயும் அவங்களுடைய பொண்ணுக்கிட்டேயும் சொல்கிறாங்க, நம்ம தமிழ்ச்செல்வி இருக்கால, இன்னைக்கு செம்மையாக பிரச்சனை பண்ணுறா. அன்னைக்கு பொதுக்குழு மீட்டிங்கில் எப்படி அழகாக பேசி மக்கள் மனசை மாற்றினாலோ அதே மாதிரி இன்னைக்கு ஊர் ஃபுல்லாக பிரச்சனை பண்ணுறா. பார்க்குற எல்லாருமே செல்லப்பாண்டி பொண்ணு தமிழ்ச்செல்வி சும்மா இல்லை, தமிழ்ச்செல்வி உண்மையிலேயே அந்த பெரிய குடும்பத்துக்கு போனதுக்கு அப்புறம் ரொம்ப நல்லா பேச ஆரம்பிச்சிட்டா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ரொம்ப பெருமையாக சொல்கிறாங்க. சொல்லப்போனால் தமிழ்ச்செல்வியால் தான் இப்போது ராஜாங்காயா ஜெயிக்க போகிறதாகவும் மக்கள்லாம் சொல்கிறாங்க. அதை கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வசந்தி அப்படின்னு சொல்லவும் இங்கே வசந்திக்கு ஒரே பதட்டமாக இருக்குது. ஐயோ, இப்போ தான் தமிழ்ச்செல்வி எல்லா பிரச்சனையும் கொஞ்சமாக முடிச்சிட்ருக்கா போல். முடிச்சுட்டு அவங்க மனசில் இடம் பிடிக்க ட்ரை பண்ணுறா. ஆனால் இப்போ மட்டும் அவள் கர்ப்பமாக இல்லை அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சதுன்னா சத்தியமாக அந்த குடும்பத்தில் யாருமே தமிழ்ச்செல்வி ஏற்றுக்க மாட்டாங்களே. இப்போ நாம் என்ன பண்ணுறது? அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே நாள் வேறு ஓடிட்டுருக்கு. தமிழ்ச்செல்வி குளிக்கிற டேட்டு வேறு வர டைம் தான் இது. அப்படி ஒருவேளை அவள் குளிக்கிற டேட்டு வந்து குளிக்கிற மாதிரி வந்துச்சு அப்படின்னா அங்கே இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடுமே. அதோட தமிழ்ச்செல்விக்கு தெரிஞ்சிடுமே. என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்ம போய் மருத்துவச்சியை பார்த்து இதுக்கு என்ன பண்ணலான்னு கேட்டு வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வசந்தி வேக வேகமாக கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் தமிழ்ச்செல்வி இங்கே அந்த மருந்தை குடிச்சிட்டு போனதுக்கப்புறம் லைட்டாக அவங்களுக்கு வயிறு மட்டும் வலிக்குது. அதுக்காக சோடா வாங்கி குடிக்கிறாங்க. குடிச்சிட்டு அவங்க இன்றைக்கி கடைசி நாள் பிரச்சாரத்துக்கு, அதனால் இதுக்காகலாம் நம்ம வீட்டுக்கு போக வேணாம், இங்கேயே இருந்து இன்றைக்கி ஃபுல் டே பிரச்சாரத்தை முடிச்சிடுவோம். அப்போ தான் மாமாவுக்கு நம்ம மேலே நல்ல நம்பிக்கை வரும். ஏன்னா ஏற்கனவே மாமா நம்ம மேலே ரொம்ப கடுப்பில் இருக்கார், கோபத்தில் இருக்கார். அதனால் இந்த பிரச்சாரத்தை இன்றைக்கி ஃபுல் டே இந்த முடிச்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம மேலே இருக்க கோபமும் குறைஞ்சிரும், சேது மேலே இருக்க கோபமும் குறைஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி இங்கே தமிழ்ச்செல்வி முடிவு பண்ணி பிரச்சாரத்தை நிப்பாட்டாமல் எந்தெந்த ஊருக்கெலாம் இன்றைக்கி போக முடியலையோ அங்கே போகக்கூடிய எல்லா ஊருக்கும் தமிழ்ச்செல்வி போகிறாங்க. போயிட்டு எங்கள் மாமா அப்படி இப்படி, எங்கள் மாமா மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பிரச்சனை தான். எங்கள் மாமா என்னையே இப்படி பார்த்துக்கிறாருன்னா ஊர் மக்களை எப்படி பார்த்துப்பாரு பாருங்கள், அப்படி இப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணுறாங்க. எந்த பக்கம் போனாலும் எல்லாருமே தமிழ்ச்செல்வி எங்கள் ஓட்டு கண்டிப்பாக உங்கள் மாமாவுக்கு தான், அவங்க மாமா தான் ஜெயிக்க போகிறாரு அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாருமே ரொம்ப மகிழ்ச்சியாக கொண்டாடுறாங்க. அதை பார்க்குற சன்னியாசி ராஜாங்கமும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சன்னியாசி ஒரு பக்கம் சொல்கிறாரு, அண்ணன் இது வரைக்கும் நம்மளும் எத்தனையோ எலெக்ஷன்லையும் ஜெயிச்சிருக்கோம், ஆனால் எந்த எலெக்ஷனுமே மக்கள் இந்த அளவுக்கு நமக்கு ஆதரவு கொடுத்ததில்லண்ணே. ஆனால் தமிழ்ச்செல்வியை பாருங்கள், தமிழ்ச்செல்வி பேச ஆரம்பித்த உடனே எல்லாருமே நம்ம பக்கம் இந்த அளவுக்கு நம்மளை தூக்கி வச்சு கொண்டாடுறாங்கண்ணே. உண்மையிலேயே என்ன சொல்லுவாங்களே, வலது கை கொடுக்குறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி இருந்தால் நம்ம முன்னேற முடியாது போலண்ணே. நாம் பண்ண நல்ல விஷயத்தெல்லாம் இன்றைக்கி தமிழ்ச்செல்வி வெளியில் சொல்ல தான் மக்களுக்கு எல்லாமே ஞாபகத்துக்கு வருது பாருங்களேன் அப்படின்னு சொல்லி இங்கே சன்னியாசி ஒரு பக்கம் ராஜாங்கத்துக்கிட்ட தமிழ்ச்செல்வியை பற்றி புகழ்ந்து பேசுகிறாரு. தமிழ்ச்செல்வியை பற்றி ராஜாங்கமே யோசிக்கிறாரு, சே நல்ல மருமக தான், ஆனால் அந்த ஒரு விஷயம் மட்டும் நடக்காமல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இவளை ராணி மாதிரி பார்த்துருந்துருக்கலாம் நம்ம அப்படின்ற மாதிரி ராஜாங்கம் யோசிக்கிறாரு.
இப்படி சாவித்திரி தாமரையும் அந்த மருத்துவச்சியை பார்க்க அங்கே போகிறாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வசந்தி அங்கே போயிடுறாங்க. போன வசந்தி அங்கே நேராக பார்க்குறாங்க. சாவித்திரியும் தாமரையும் பேசிட்டு இருக்கிறத கேட்குறாங்க. என்ன நம்ம சாவித்திரி அம்மா மாதிரி இருக்கே, இவங்களுக்கு ஏன் இங்கே வந்திருக்காங்க, இவங்களுக்கு என்ன பிரச்சனையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஒளிஞ்சிருந்து பார்க்குறாங்க நம்ம வசந்தி. அங்கே போன சாவித்திரியும் தாமரையும் கேட்குறாங்க, ஏம்மா மருத்துவச்சிம்மா, நாங்கள் போன வாரம் வந்து ஒரு மருந்து வாங்கிட்டு போனோம், ஞாபகம் இருக்கா, கரு கலைக்கிற மருந்துன்னு சொல்லி. அந்த மருந்தை குடித்தா உண்மையிலேயே எவ்வளோ நேரத்தில் கரு கலையும்னு கேட்குறாங்க. ஏம்மா என்னாச்சு அப்படின்னு மருத்துவச்சி கேட்க, இல்லைம்மா உங்கள்கிட்ட வாங்கிட்டு போன மாதிரி ஒரு கரு கலைக்கிற மருந்து வாங்கிட்டு போனோம், அதை கொடுத்தோம். ஆனால் கொடுத்துமே அவங்களுக்கு எதுவுமே ஆகவே இல்லை. அப்போனா மருந்தை நீங்கள் எதுவும் மாற்றி கொடுத்துட்டீங்கன்னு கேட்குறாங்க. ஏம்மா என்னம்மா இப்படி பேசுகிறீங்க, நீங்கள் எதுவும் மருந்தை மாற்றி கொடுத்துட போகிறீங்க, அது ஒரிஜினல் கரு கலைக்கிற மருந்துமா, அந்த மருந்து ரொம்ப பவர்ஃபுல்லு. உண்மையிலேயே அந்த மருந்தை நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா ஒரு சொட்டு பட்டாலும் கண்டிப்பாக அதோடைய விளைவு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த மருந்தை குடித்தா கண்டிப்பாக அவங்க வயிற்றில் எந்த ஒரு கருவும் தங்க வாய்ப்பே இல்லைம்மா அப்படிங்கிறாங்க. இல்லை மருத்துவச்சி, நாங்கள் அந்த மருந்தை ஃபுல்லாக போட்டு கலக்கி கொடுத்தோம், அவங்களும் குடித்தாங்க, ஆனால் அவங்களுக்கு எதுவுமே ஆகலைன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்ல, அப்படி இருக்க வாய்ப்பே இல்லைம்மா. நீங்கள் கொடுத்த மருந்தை அவங்க குடித்தாங்களா ஃபுல்லாக, குடித்தாங்களே, ஒரு சொட்டு விடாமல் குடித்தாங்களே, ஆனால் அவங்களுக்கு ஒன்றும் ஆகலைன்னு கேட்க, அவங்க உண்மையிலேயே கர்ப்பமாக இருக்காங்களா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அதுக்கு சாவித்திரியும் தாமரையும், என்ன இப்படி சொல்கிறீங்க, அவங்க கர்ப்பமாக தான் இருக்காங்க. அம்மா, அவங்க கர்ப்பமாக இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மருந்து குடித்தா கர்ப்பம் கலைஞ்சிரும், இல்லை அப்படின்னா அவங்க கர்ப்பமாக இல்லைன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லவும், உடனே அந்த மருத்துவச்சி கேட்குறாங்க, நீங்கள் யாருக்கு கொடுத்தீங்க, நீங்கள் உண்மையை சொன்னால் தான் என்னால் அதை புரிஞ்சுக்க முடியும், அதுக்கு ஏற்ற மாதிரி வேறு எதுனா வழி சொல்ல முடியும்னு சொல்லவும், இங்கே வசந்தி கேட்டுட்ருக்காங்க, என்ன இவங்க கர்ப்பம் கலைக்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க, யாருக்கு கொடுத்துருப்பாங்க அப்படின்னு யோசிக்க, உடனே சாவித்திரி சொல்கிறாங்க, ஐயோ மருத்துவச்சி, நாங்கள் சொல்கிற உண்மையை நீங்களே மனசில் வச்சுக்கோங்க, வேறு யார்ட்டையும் ஷேர் பண்ணிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்கிறாங்க. இல்லை எங்கள் வீட்டில் தமிழ்ச்செல்வி ஒருத்தர் இருக்கால, அதான் இந்த ஊர் செல்லப்பாண்டி பொண்ணு அப்படிங்கவும், வசந்திக்கு அப்போது தமிழ்ச்செல்விக்கு தான் அந்த மருந்து கொடுத்துருக்காங்களா, அடி பாவீங்களா, நீங்களாம் பொம்பளைங்களாடி, நீங்கள் வயிற்றில் உருவாயிருக்க ஒரு கருவை கலைக்கிறதுக்கு மருந்து வாங்கிட்டு போய் கொல்றீங்களே, நீங்களாம் என்ன மாதிரி ஜென்மமாக இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி வசந்தி நினச்சிக்கிறாங்க. நினைக்கிறது மட்டும் இல்லாமல் வசந்தி அதை அப்படியே அவங்க ஃபோனில் வீடியோவும் எடுக்கிறாங்க. ஏன்னா வந்திருக்கிறது வசந்தியும் வசந்தியோடைய பொண்ணும். ஸோ சின்ன பொண்ணு அதை அப்படியே அழகாக வீடியோ எடுக்குது. இங்கே அவங்க சொல்கிறாங்க, ஆமாம் தமிழ்ச்செல்வி சொல்லுங்கள், அந்த தமிழ்ச்செல்வி கன்சீவாக இருக்கா, ஆனால் அது சேது மாப்பிள்ளைக்கு பிடிக்கல, சேது மாப்பிள்ளை இந்த டைமில் அந்த குழந்தை வேணாம், ஏன்னா ஏற்கனவே அப்பா தமிழ்ச்செல்வி மேலே கோபமாக இருக்கார், அதான் அந்த குழந்தைய கலைச்சலான்னு முடிவு பண்ணி தான் அந்த குழந்தைய கலைக்கிறதுக்கு மருந்து கேட்டாங்க. நானும் அதுக்கு தான் வந்து உங்கள்கிட்ட வாங்கிட்டு போய் கொடுத்தேன், ஆனால் சேது மாப்பிள்ளை இப்போ எங்களுக்கு திட்டுறாரு, என்னத்த மருந்து கொடுத்தீங்க கொடுத்தோம், ஆனால் தமிழ்ச்செல்விக்கு ஒன்றுமே ஆகலைன்னு சொல்கிறாளே அப்படின்னு மாதிரி திட்டுறாரு மாப்பிள்ளை, அதனால தான் அவங்களை தேடி வந்தோம் அப்படின்னு சொல்லவும், சரி மருத்துவச்சி, நாங்கள் என்ன போய் பார்க்குறோம், ஆனால் இந்த விஷயம் நமக்குள்ளேயே இருக்கட்டும், வேறு சொல்லிட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதை கேட்ட வசந்தி செம்மையாக ஷாக் ஆகுறாங்க. அடி பாவீங்களா, என்னடி இப்படி பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ எடுத்துட்டு மருத்துவச்சிட்ட போகிறாங்க. மருத்துவச்சிட்ட போயிட்டு கேட்குறாங்க, இது மாதிரி உண்மையிலேயே கர்ப்பமாக இருந்தால் கருக்கலைக்க மருந்து குடித்தா கலைஞ்சிரும், அப்படி இல்லைன்னா என்னத்துக்கு ஆகும் அப்படின்னு கேட்க, இல்லைனாலும் அது அவங்களுக்கு கண்டிப்பாக வயிற்றில் ஏதாவது பிரச்சனையை உண்டு பண்ணும், அது இப்போ தெரியலனாலும் போக போக பிரச்சனையை உண்டு பண்ணும் அப்படின்னு மருத்துவச்சி சொல்லிடுறாங்க. உடனே இங்கேருந்து வசந்தி நேராக ஓடுறாங்க தமிழ்ச்செல்வியை பார்க்கறதுக்கு. போயிட்டு தமிழ்ச்செல்விட்டையும் சேது மாப்பிள்ளைட்டையும் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் மருத்துவச்சியை பார்க்கறதுக்காக போயிருந்தேன் உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு, அங்கே உங்கள் அத்தை இருக்காங்களாம்மா, அதான் உங்கள் சாவித்திரி அத்தையும் தாமரையும் சேர்ந்து உங்கள் தமிழ்ச்செல்வி வயிற்றில் வர கருவை கலைக்கிறதுக்காக மருந்து வாங்கிட்டு வந்திருக்காங்களாம், அதை வேறு உன்கிட்ட கொடுத்துட்டு வேறு சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது தமிழ்ச்செல்வி, அந்த வீட்டில் இருக்கிற எல்லாருமே உன் மேலே ரொம்ப கோவமாக இருக்காங்க போல், எனக்கு பயமாக இருக்குமா அப்படின்னு சொல்லவும், சேது இங்கே செம்ம ஷாக்காகிறாரு. இப்படி தேவையில்லாமல் அடுத்தவங்கள பழிய போட வேணாம் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ மாப்பிள்ளை, நான் ஏன் மாப்பிள்ளை பழி போட போகிறேன், இங்கே பாருங்கள் அப்படின்னு சொல்லி வசந்தி பிடிச்சிருந்த அந்த வீடியோவை காட்டுறாங்க. அதை பார்த்த செகண்டில் நம்ம சேது பயங்கர டென்ஷனாக இருக்காரு. பத்தாவதுக்கு கருப்பு அங்கே தான் இருக்காரு. கருப்பும் சொல்கிறாரு, என்ன மாப்பிள்ளை இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு, மாமா இதுங்க எவ்வளோ பண்ணாலும் திருந்தாதுக்கு போகலாம் மாமா, இதுங்களை நம்ம இதுக்கு மேலே சும்மா விட்டால் செட் ஆகாது, வாமாம்மா வீட்டுக்கு போவோம், வீட்டுக்கு போயிட்டு அந்த வீடியோவை காட்டி இன்றைக்கி அப்பா கிட்ட ஒரு முடிவு கட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்புகிறாங்க. பார்த்தா ராஜாங்கம் எல்லாத்தையும் கேட்டுட்டு அங்கே தான் நிற்கிறாரு. அதை கேட்ட உடனே சேதுவால் ஒன்றும் பேச முடியல. அப்பா சாவித்திரி அத்தை என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னு சொல்லவும், உடனே ராஜாங்க கையை காட்டுறாரு, சன்னியாசி அந்த சாவித்திரியும் தாமரையும் நான் வரத்துக்குள்ளே வீட்டை விட்டு ஒழுங்காக அடித்து துரத்திடு, நான் மட்டும் என் கல்லை முடிச்சாலுங்க அவளுங்க கண்டதுமாக வெட்டி இங்கே போட்டு புதைச்சிருமா அப்படின்னு சொல்ல, அண்ணன் அண்ணன் அவளுங்களுக்கு புத்தி மழுங்கி போச்சுங்க, இனிமேலும் அவளை நம்ம வீட்டை விட்டு வைக்கிறது தப்பு தானே, எப்போ அவளுங்க ஹோட்டலில் அடித்து நொறுக்காலும் தெரிஞ்சதோ அப்போவே அவங்கள வீட்டுக்கு துரத்திருக்கணும்,
துரத்தாது நம்ம தப்பு தானே. இந்த நான் போகிறேண்ணே, இன்றைக்கி ஒரு முடிவு காட்டுறேன்னு சொல்லி சன்னியாசி வேகமாக கிளம்புறாரு. உடனே ராஜாங்கம் அப்படியே வசந்தி, சேது, தமிழ்ச்செல்வி 3 பேரையும் பார்த்து கையெடுத்து கும்பிட்றாரு. என் வீட்டில் நடந்த என்னை மீறி நடந்த எல்லா தப்புக்கும் நான் மன்னிச்சிடுங்க. நான் மனுஷங்க நம்பி சோறுபட்டு வளர்த்தேன். ஆனால் நான் வளர்த்தது எல்லாமே பாம்புகளாக இருந்திருக்கு. அதனால தான் எல்லாம் இப்போது ஒன்று ஒன்றா எனக்கு கொத்துது. என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லவும், உடனே தமிழ்ச்செல்வி மாமா என்ன மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. சேது உடனே அப்பா அப்படிங்க. இல்லைப்பா, நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன். நான் யார் நல்லவங்க, யார் கெட்டவன்னு தெரியாமல் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன். அதான் இப்போ எனக்கு மனசு ரொம்ப வலிக்குன்னு சொல்லி அப்படியே ராஜாங்கம் கண் கலங்கி உட்காராரு. சேது ஓடி அப்பா அப்பான்னு சொல்ல தமிழ்ச்செல்வியும் ஓடுறாங்க. மாமா அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. ராஜாங்கம் அப்படியே கலங்கி போய் உட்காந்துருக்காரு. நம்ம கூட இருந்த, நம்ம வீட்டில் இருந்த எல்லாருமே நமக்கு துரோகம் பண்ணிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி ஒன்றுமே பேச முடியாமல், அதுவும் தமிழ்ச்செல்வியை போய் நம்ம தப்பாக நினச்சிட்டோமே அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலில் எதுவும் பேசாமல் அப்படியே உட்காந்து அழுகுறாரு ராஜாங்கம்.